ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா கிரானி 1ல் கார் எஸ்கேப் தான் ப்ளே பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம பல்லி மூக்கியை பார்க்க வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். சொல்லு, நீ சொல்லு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வேஸ்ட் கிடச்சிருக்கு. அதான் இப்போ அந்த பாடியை போய் ஐயோ ஜாடி போச்சு. ஏன் இப்போ ஜாடியை இப்போ சத்தம் கேட்டதுனால பல்லி மூக்கி மேலே வருவா. ஸோ ஒளிஞ்சுப்போம். இது பாருங்கள் வந்துட்டோம். இப்போ அவள் பிளாங்கை உடச்சிருவா பாருங்க. இதான் அந்த குட்டி ட்ரிக்கு. பார்த்துட்டாளா? போச்சு, பார்த்துட்டா. ஐயா, கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருக்கு. இதுலேயே இன்னொரு எஸ்கேப் ஒன்று இருக்குது, சியூவர் எஸ்கேப்புன்னு. அதை முடிச்சிட்டோன்னா கிரானி 1 முடிஞ்சிரும். ஊட்றா பூச்சி. ஐயோ, மணி அடிச்சிருச்சு. மணியே அடா பாவி கிளவி, ஏண்டி இப்படி தொத்திக்கிட்டு இருக்க? குழந்தைனால பல்லி முக்கி சிரிக்குது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுருவோம். பல்லி முக்கி இது உள்ளே போவால, அப்போ அந்த டைம் அவளுக்கு ஒரு ட்ராப்பை போட்டுருவோம். அவள் அப்படியே வரா பொடி கிளவி. கண்ணு தெரியாத பாட்டி உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. கதவு மூடிக்கிட்டு என்னடா அது? கிளவி செத்துட்டால, அதான் ஒரு எஃபெக்ட். ஓகே மக்களே, நம்ம இப்போ இந்த கட்டிங் பிளேயர்ஸை இப்போ தாத்தா வேற வருவாரு. தாத்தாலாம் கிரானி 1ல் இல்லை மக்களே. அதுவும் மொபைல் வெர்ஷனில் இல்லை, பிசி வெர்ஷனில் தான் இருப்பார். இப்போ இந்த பிளாங்க் எடுத்துட்டு இங்கே வச்சுட்டு எனக்கு பயமா இருக்கும். இந்த ஒயரை கட்டிங் பண்ணிட்டு சேஃப்டி எடுத்து இங்கே பாருங்கள் பூட்டிட்டாங்க. உள்ளே வந்ததும் பூட்டிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம போகலாம். சேஃப்குள்ளே போ. சேஃப் இல்லை, என்ன சேஃப்க்கு போகணும். பட் வந்து நடுவில் அந்த கிளவி வரக்கூடாது. சரிப்பா. என்ன மெயின் டோர் எஸ்கேப் நம்ம ஏற்கனவே முடிச்சிருந்தோம். அதை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கார் எஸ்கேப் தான் முடிக்க போகிறோம். கிளவி இது அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கா. மாட்டிக்கிட்டு நம்ம ஸ்பீட் ரன் போட்டு பண்ணுறோம். ஐயோ, வரா கிரானி. இல்லை வரலடி. ஷாட்கனோட அந்த இது பக்கத்தில் போவேனா அடிச்சிருவா. ஆமாம், எந்த டைம் வேணாலும் அவள் கதவை உடச்சிட்டு வரலாம். ஓகே, இது சியூவர் தானே. இது ஒரு இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. ரொம்பவே முக்கியமான கார் எஸ்கேப்பான இன்ஜின் இது. அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கா. அங்கே கடல். ஒருவேளை அதுக்கு பாட்டியோட ஆத்மாவாக இருக்குமோ தெரியல. அங்கே இருந்து சாவுடி கிளவி. எங்களை எத்தனை வாட்டி அடிச்சிருக்க. இருடிவ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பெல் அடிச்சிருச்சு. இது என்ன ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. இப்போ ஸ்பெஷல் கீயா இது? ஒரு பூட்டு மாதிரி தெரியுது. ஸ்பெஷல் கீ மேலே போய் மாட்டணும். மெயின் டோர் எஸ்கேப்பில் பண்ணோம்லடி, மறந்துருச்சு. சரி போ. என்ன இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கும். இன்னும் அவள் வெளியே வரலை. அடையாளி வந்தவளே. கார் பேட்ரி அடைச்சிருக்கு. இதை போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கார் பேட்ரி இருந்தால் தான் நம்மளால் எஸ்கேப்பே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் பேட்டரியை அங்கேயே கடந்து சாவுடி. 7:30 இன்னும் அங்கே இருக்கா. 1 minute 30 seconds. இன்னும் சாவல அவ. அதான் கேசோலின் காருக்கு தேவை மக்களே. பெட்ரோல் இருந்தால் தான் கார் போகும். ஸோ கேசோலினை ஊற்றி வச்சுப்போம். என்னடா கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுருக்கிற?
நிறையா ஏறுண்டி. ஓகே க்ரீன் வர வந்துருச்சு. ஓகே இவன் இங்கே ஃபஸ்ட்டு வச்சனால அவ்வளோதான். இவளை மட்டும் போடலைன்னா இந்த நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும், மாட்டியிருக்கோம். இல்லைன்னா அவள் வெளியே வராமல் கூட நம்ம எஸ்கேப்பே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் போல். இன்னொரு ஷார்ட்கன்னோட பீஸ் அதான் இன்னொரு பார்ட்டி எங்கே கிடைக்கும்னா, எனக்கு நிறையா வாட்டி சியூவரில் வந்து கிடச்சிருக்கு. அந்த 8 கால் பாட்டி இருப்பாங்கள்ல அந்த இடத்துல. அந்த 8 காலில் அவள் கழுத்தை வெட்டுனாலாம் அவள் ஒரு ஸ்பைடராக மாறிடுவான். ஸ்பீட் ரன் போட்டு பண்ணியிருக்கேன். அதனால வந்து வீடியோ 11 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிரும். ஓகே 11 மினிட்ஸ் இல்லைனா 12 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ரக்ஷி சரி இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிற? இது என்னன்னு தெரியாமலே போடுன்னு சொல்கிற. என்னதுன்னு சொல்லு. என்னடா ஒரு 7:30 போடுவானு. ஐயோ ஒன்றுமே தெரியலை. அப்புறம் போடுன்னு சொல்லிட்டா. இதை போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். என்னடா இது ஸ்லெண்ட்ரு தான். அந்த சொட்டை மட்டும் அங்கே இருக்கு. மொட்டை எங்கே? மொட்டையா கேமை விட்டு வெளியே போய் அது கிரானி 2ல் வரும். இங்கே ஒரு ஷார்ட் கன் பார்ட் 4 பார்ட் மக்களே. ஆமாம் அவ்வளோ ரொம்ப நாள் கழிச்சு கிராண்ட் கேம் விளாட்னதுனால கொஞ்சம் மறந்துடுச்சு எனக்கு. ரக்ஷி நீ ஃபஸ்ட்டு அப்புறம் 3வது பாட்டும் கிடச்சிருச்சா? ஓகே சியூவருக்குள்ளே தான் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. என்னன்னு தெரியல. அவளை சுடணுமா? ஃபஸ்ட்டு ஆமோ போட்டேன்ல. அந்த ஸ்க்ரூ டிரைவரை சுடணும். ஆமாம் போட்டேன்டி. பட் வந்து ஸ்க்ரூ டிரைவரை சுடணும்ல. என்னடா டிஃப்ரெண்ட் சவுண்ட்லாம் கிடைக்கும். இது 8 கால் பூச்சி ஸ்பைடர். இப்போ நம்ம அதில் என்ன இருக்கோ அதை போய் எடுத்துடலாம். ரெஞ்ச் இருக்கு மக்களே. இதுதான் ஸ்பைடர் இருக்கும். அந்த ஸ்பைடர் மட்டும் நம்மளை கடிச்சிச்சு ஒரு லைஃப் போயிடும். வரைக்கும் சாகாமல் வேற விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ நிச்சயமாக ஒரு ப்ரோ பிளேயர்னு உன்னோட காய்ஸ்லாம் சொல்லலாம். அமைதியாக இருடி, என்னை ஃபோக்கஸ் பண்ண முடியுதுல. புக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கிராணியை போட்டு தள்ளிடலாமா? இவ ஒருத்தி போட்டு தள்ளணும் அது இதுன்னு. அவள் ஏற்கனவே கீழே மாட்டிக்கிட்டு இருக்கா. அதுவே நம்மளுக்கு நல்ல விஷயமா இருக்கு. அந்த என்னடா அது சத்தம்? மெயின் டோர் எஸ்கேப்பில் பார்க்கல. இந்த எஃபெக்ட் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் மக்களே. மக்களே இன்ட்ரோலையே பார்த்துருப்பீங்க. நான் வந்து சேனல் லோகோவை மாற்றிட்டேன். நானும் எலிக்குட்டி கேமிங்கில் சேனல் லோகோ மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு நீ என் ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து நான் இப்போ ஒரு பொம்மையாக மாற்றிட்டேன். ஆனிமே மாதிரி மாற்றிட்டு வச்சுருங்க. ஓகே இதெல்லாம் மாற்றிட்டு நீ தானடா அனிமி போட்டேன். ஆமாம் கிராணி அங்கேயே. இந்த வீடியோ தம்புநெயிலையும் பார்த்துருப்பீங்க. போச்சு சத்தம் போட்டுருச்சே. ஆனால் எங்க நம்ம ஒரு பாருங்களேன். ஸ்பைடர் கீ குட்ரி குட்டி போடி அடியா 8 அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்பைடர் கீ எடுத்துட்டு சியூவருக்குள்ளே போவோம். எனக்கு பயமா இருக்கு. நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. அதெல்லாம் முடியாது. நீ வரலன்னா கூட நான் உன்னைய இழுத்துட்டு தான் போவேன். வா. அட 7:30 போனோடனே இங்கே என்ன ஸ்க்ரூ டிரைவர் போட்டோம்ல, இதை எடுத்துப்போம். ஸ்க்ரூவை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒருவேளை காரோட டயரை கைட்ட போடுவோம். போய் இந்த கீழே சியூவருக்குள்ளே குதிக்கணும். என்னடா இது? ஐயோ பயமா இருக்குது. என்ன எஃபெக்ட் இது? அதானே 8 கால் பாட்டி.
சாரி கைஸ், ஏதோ வந்து க்ளீன் அப் ஸ்டோரேஜ் காட்டிச்சு. இது வந்து நம்மளுக்கு முன்னாடி ஜூனோமலி பார்ட் 2 எண்டிங்கில் வந்துச்சு. ஐ எம் ஸோ சாரி வீடியோவை ஸ்டாப் பண்ணதுக்கு. இப்போ திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நடுவில் பக்கு வேறு ஆயிடுச்சு. அந்த டைம் நல்ல வேலை 8 கால் பாட்டி இல்லை, இன்னும் அவள் அங்கே மாட்டிக்கிட்டு தான் இருக்கா. அவள் சாக போகிறா தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நம்ம தப்பிச்சதுக்கு அப்புறம் உடனே வந்துருவா பாரு. ஆமாம், அங்கே இருந்து தப்பிச்சதுவா. ஓகே போகலாம். இப்போ பாரு, என் காரையே எடுத்து போட்டியா? ஐயோ இல்லை, திரும்ப என்னடா திரும்ப பண்ணுவோம். போடு, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் இரு நான் சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிராணி கிட்டேருந்து காரில் எஸ்கேப் ஆகிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம அடைச்சி தான் வச்சோம். காரில் ஏறிட்டு அப்படியே போனதுக்கப்புறம் அவள் வெளியே வந்துட்டா. அது மட்டும் என்னன்னு தான் எனக்கு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பை 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 bye guys, love you all.